தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 டிஎன்பிஎஸ்சில குரூப் 4 மற்றும் குரூப் 2ல இருக்கக்கூடிய சிலபஸ், அந்த சிலபஸ்ல ஜிஎஸ் மேத்ஸ் பிரச்சனையே இல்ல. தமிழ் இருக்குல்ல, பொது தமிழ், இந்த தமிழ் சிலபஸ் இருக்குல்ல, இது மிகப்பெரிய மன உளைச்சலை தரக்கூடிய சிலபஸ், மிகப்பெரிய வேதனையை தரக்கூடிய சிலபஸ். அதுலயும் இந்த இலக்கணம் இலக்கியம் கான்செப்ட் வைஸ்ல நான் சொல்ல போறது இல்ல, அதை ஒதுக்கி விட்டுருங்க. மீதி மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அவுட் சோர்ஸ்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகளை எடுத்து கேட்டிருக்காங்களே 2025ல 40 கேள்விகள் வெளில இருந்து எங்கேயோ போட்டு எடுத்து கேட்டிருக்காங்களே, அந்த மாதிரி 40 கேள்விகள் அடங்கிய அந்த அவுட் சோர்ஸ் கண்டென்ட் இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் தூக்கியே ஆனும். அது மோஸ்ட் அன்வான்டட் விஷயம். அந்த மோஸ்ட்லி அன்வான்டடான டாபிக்ஸ் எல்லாமே அந்த சிலபஸ்க்குள்ள இருக்கு. அதுல இருந்தா அவுட் சோர்ஸ், அதை ஒரு காரணம் காட்டிதான் அவுட் சோர்ஸ்ல இருந்து எங்க வேணா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி கேள்வி எடுக்கிறவங்க எங்க வேணா போலாம் சொல்லிட்டு ஓலைச்சுடி வரைக்கும் எங்கேயோ போயிட்டு வந்து கேள்வி எடுத்து வச்சிருக்காங்க. இதே பயத்துல, இதே மாதிரி ஒரு பதட்டத்துல தான் இந்த வருஷம் ஓட்ட முடியாதுங்க. இதே மாதிரி என்ன செய்வாங்களோ, 40 கேள்வி வெளில போவாங்களோ, 50 கேள்வி ஓலைச்சுடியோ, 30 கேள்வி ஓலைச்சுடியோன்னு சொல்லிட்டு பயத்துல படிக்க முடியாது. இத காரணமா வச்சுதான் 2 நாள் முன்னாடி நம்ம இந்த சிலபஸ ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரணும், குறிப்பா தமிழ் சிலபஸ்ல மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டோம். அதுல நம்ம நிறைய கேட்டுக்கிட்டோம், மாணவர்கள் மற்றும் அகாடமிகள் சொல்லிட்டு. எல்லா அகாடமிகளும் இதை சார்ந்த இருக்கிற விஷயத்துல எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாமே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா மாணவர்களும் டிஎன்பிஎஸ்சி கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இன்னும் கொஞ்சம் வீரியத்தை தொடணும், இது இன்னும் கொஞ்சம் வீரியத்தை தொடணும். அதனால ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா ரியலாவே ஆஸ்பிரன்ஸ் மாணவர்களுக்கு ஒண்ணுமே புரியலங்க. இதாங்க நிதர்சனம், இதாங்க உண்மை. அவங்க தமிழ் புக்கை சும்மா பார்த்துட்டு இருக்காங்க, ரைட்டா? ஆனா மனசுக்குள்ள என்னது ஏது வருமா வராதா, இதை படிச்சா அது வருமா, இவ்வளவு பெரிய புக்கா, பெரிய மன உளைச்சல் தாங்க படிக்கிறாங்க. உச்சகட்ட மன உளைச்சல் அந்த சிலபஸ். அல்ல எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். யூனிட் 1 இலக்கணம்லாம் விட்டுருங்க, இலக்கியம்லாம் விட்டுருங்க. அந்த மனப்பாடம் பண்ணக்கூடிய போர்ஷன்ல உச்சகட்ட மன உளைச்சல், என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு பதட்டத்திலே படிக்கிறாங்க. இது நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம கோரிக்கை வச்சோம். அதை தொடர்ந்து எல்லா அகாடமிகள் மற்றும் எல்லா மாணவர்கள் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்ப டிஎன்பிஎஸ்சி பதில் சொல்லக்கூடிய காலம் வந்துருச்சு. டிஎன்பிஎஸ்சி இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இதுக்கான பதில சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த சிலபஸை வச்சுக்கிட்டுலாம் நம்மளால கன்சிஸ்டன்சியா படிக்க முடியாது. நான் திரும்ப சொல்றேன், குறிப்பா தமிழ்ல. அதுக்காக தான் அந்த கோரிக்கை வைக்கிறோம், ரைட்டா? அதனால இந்த டிஎன்பிஎஸ்சி எப்படியாவது இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம அகாடமி சார்ந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம சோசியல் மீடியால இந்த கவர்மெண்ட் ஆக்டிவா இருக்கிறதுனால நான் சொல்றேன், சோசியல் மீடியால அடிச்சு நவுத்தணும், ரைட்டா? ரீல்ஸ், என்ன இன்ஸ்டா ரீல்ஸ், போஸ்ட், என்ன சொல் ட்விட்டர் எல்லாத்தையும் அடிச்சு நவுத்துறோம். அதை நான் சொல்ல போறேன், ரைட்டா? அது எல்லாமே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மாணவர்கள்லாம். அந்த டேட்ல அடிச்சு நவுத்துங்க. அதுக்கப்புறமும் ஃபுல்லா ரீல்ஸ் எந்த ரீதியில சோசியல் மீடியால எந்த ரீதியில எப்படியாவது பரப்பிய தேடணும். இது ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம அகாடமி சார்பா ஏன்னா சில நபர்கள், அதாவது இந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில நபர்கள், அதாவது குறிப்பா துணை சபாநாயகராக இருக்கட்டும், ஏன்னா அவங்கள ஈஸி ஆக்சஸ்ல நம்ம மாவட்டத்தில் இருக்காங்க, அவங்கள சந்திக்கிறது, அமைச்சகத்தை சந்திக்கிறது, இன்னும் அமைச்சகம் லிஸ்ட் இன்னும் கொஞ்சம் நிறைய போடல. அதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயம் இருக்குல்ல, அதாவது ஆஃப்லைன்ல நம்ம நேரடியாக போய் சந்திச்சு கோரிக்கை வைக்கக்கூடிய விஷயத்துல நம்ம இறங்க போறோம். அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஒரு சைடு அப்படியும் போவோம், ஒரு சைடு இப்படியும் போவோம். ஆன்லைன்ல டிஎன்பிஎஸ்சி கோரிக்கை வைக்கக்கூடியது ஒரு விஷயம் போட்டோம், இந்த சைடு ஆஃப்லைன்லயும் கொண்டு போவோம், ரைட்டா? ஏதாவது ஒரு ரூட்ல ஒரு மாற்றம் நடக்கணுங்க. ஏன்னா மாற்றம்ங்கிற அடிப்படையில் தான் இந்த ஆட்சி வந்திருக்காங்க. அதனால கண்டிப்பா இந்த மாற்றம் வரணும். அந்த மாற்றம் டிஎன்பிஎஸ்சில இந்த சிலபஸ்ல தெரியணும், ரைட்டா? சிலபஸ்ல மாத்தக்கூடிய விஷயம் டிஎன்பிஎஸ்சிக்குள்ள தானே இருக்கு, அவங்க தானே முடிவெடுக்கணும். கரெக்ட் தான், வாஸ்தவம் தான். அதனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, மே 21 நம்ம மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது சில அகாடமிகள் கேட்டுக்கிட்டாங்க, இந்த மாதிரி மே 21ஆம் தேதி ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு நாள் மட்டும் இல்ல, ஒரு நாளும் ட்ரெண்ட் பண்ணணும், குரல் குத்துட்டே இருக்கணும், ரைட்டா? இவங்க ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் வர வரைக்கும் குரல் குத்துட்டே இருக்கணும். ஏன்னா இது ஆக்கப்பூர்வமான குரல். இது ஒன்றும் டிஎன்பிஎஸ்சி இது பண்றங்க அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சும்மா போற போக்கில் வைக்க குரல் இல்ல. மெயின்ஸ் அவ்வளோ பெரிய சிலபஸ் இருந்துச்சு, அவங்களாலே முடியாது, 60,000 பேப்பரை கரெக்ட் பண்ண முடியாது. அதனால உடைக்க சொன்னோம். அவங்களுக்கு அது புரிஞ்சுக்கிட்டு உடைச்சாங்க. தமிழ் சிலபஸ் வாங்கு மாணவர்களை கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டோம், அதை புரிஞ்சுக்கிட்டு மாத்தினாங்க. ஆனுவல் பிளான்ல வெளியிடுங்க, என்னங்க ஒரு எக்ஸாமும் நடக்காதான்னு சொல்லி கேட்டோம், அதை புரிஞ்சுக்கிட்டு மாத்தினாங்க. அப்ப டிஎன்பிஎஸ்சிக்கு புரிய வைக்கணும். இது ரொம்ப உளவியல் ரீதியான அட்டாக், இது ஒரு சைக்காலஜிக்கல் அட்டாக் அப்படிதான் சொல்லுவேன். இந்த சிலபஸ் ஒரு சைக்காலஜிக்கல் உளவியல் ரீதியா ஆஸ்பிரன்ஸ் அட்டாக் செய்யக்கூடிய ஒரு சிலபஸ் தமிழ், ரைட்டா?
ஒட்டுமொத்த சிலபஸ் நான் பழைய சிலபஸ் அப்படின்னு சொல்லுவேன். பழைய சிலபஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பழைய சிலபஸே கொண்டு வந்தாலும் சொல்றாங்க. அதுல நிறைய சாதகம் பாதகம் இருக்கு. பட் ஸ்கூல் புக் சேஞ்ச் ஆச்சுன்னா இன்னும் புதுசா படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ரைட்டா? என்ன பொறுத்த வரைக்கும் அதான் என்னோட நிலைப்பாடு, இந்த புது சிலபஸ்ல என்ன அவுட் சோர்ஸ்ல இருந்து கேட்கக்கூடிய விஷயம்லாம் இருக்குல்ல, அதை எடுத்து விட்டு நீட்டா வேற ஏதாவது இலக்கியம் வேற இலக்கணம் எல்லாத்தையும் சேர்த்து கூட முழுக்க முழுக்க கான்செப்ட் எது வேணுமோ அதை மட்டும் படிக்கணும். ஏன்னா பாலிட்டி அப்படிதானே, பாலிட்டி நமக்கு வேணும் படிக்கிறோம். எக்கனாமிக்ஸ் வாழ்க்கைக்கு முக்கியம் படிக்கிறோம். எக்கனாமிக்ஸ் யூனிட் 6 வாழ்க்கைக்கு முக்கியம் படிக்கிறோம். ஜாரிவி தெரிஞ்சுக்கணும் படிக்கிறோம். மேத்ஸ் நம்ம ஸ்கில்ல வளர்த்துக்கணும் படிக்கிறோம். தமிழ்ல இலக்கணம் புரிஞ்சுக்கணும்னு படிக்கிறோம். இலக்கியம் திருக்குறள் எல்லாமே நம்ம அடிப்படை குணத்தை மாற்றணும்னு படிக்கிறோம். மனப்பாடம் எதுக்கு படிக்கிறோம்? இந்த சொல்லுக்கு இந்த பொருளுங்கிறது எதுக்கு படிக்கிறோம்? அதனால மே 21 ஒரு கோரிக்கை நாள்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஏன்னா எல்லாம் சேர்ந்து இழுத்தாதான் தேர். அதனால நம்ம வந்து எல்லாம் ஒரே புள்ளியில இணையணும். ஆங்காங்கே வெவ்வேறு கோரிக்கையை வச்சுட்டு இருக்காம ஒரே கோரிக்கை ஒரே நாள் பிளஸ் அதை கொண்டு போய் எப்படியா ரியாக்ஷன் வர வரைக்கும் இந்த கோரிக்கையை வைக்கணும். ரியாக்ஷன் வரணும். ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் நடந்தே தேடணும். கண்ட வருஷங்களை நம்ம வச்சோம்ல, ரியாக்ஷன் வந்துச்சுல, அந்த மாதிரி நடக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே பரவாயில்ல படிங்க, படிக்கதான் போறோம், அது வேற விஷயம். என்னன்னால அதை படிக்கதான் போறோம், கலைச்சோக்கில் படிக்க, ஆனா ரியாக்ஷன் வந்தாலும். ரைட்டா? ஸோ சிலபஸை மாத்துங்க டிஎன்பிஎஸ்சி. அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சி இப்போ சிலபஸை மாத்துங்க. டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் மாத்துனா டோட்டலாக மாத்து. அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் வைஸ் கான்செப்ட் வைஸ் இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் வைங்க. ஏன்னா அந்த சிலபஸ் உளவில் ரீதியாக அட்டாக் செய்யக்கூடிய சிலபஸ். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எப்படி வைக்கிறீங்க? மே 21 யூடியூப், இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு எல்லாத்துலேயுமே ஒரே கோரிக்கை தான். அவுட் சோர்ஸ்ல இருந்து கேள்வி எடுக்கக்கூடாது. நோ அவுட் சோர்ஸ். வி நீட் நோ அவுட் சோர்ஸ். அவ்வளோதான் கான்செப்ட் மட்டும்தான். சிலபஸ் முடிஞ்சா சேஞ்ச் பண்ணும். வி நீட் சிலபஸ் சேஞ்ச், ரீஃபார்ம், சிலபஸ் ரீஃபார்ம். ரைட்டா? ஸோ இது மாதிரி எல்லா தளத்திலையும் அடிச்சு நவுத்துங்க. ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏன் நம்ம வந்து இதை வந்து அப்படியே ஒரு இது பண்றது, மேனிப்புலேட் அப்படிலாம் இல்லை. ஆக்கப்பூர்வம் உண்மை, அந்த உண்மையை தான் நம்ம பரப்ப போறோம். அந்த உண்மைக்கான பதிலை தான் கேட்க போறோம். ரைட்டா? அதனால டிஎன்பிசிக்கு மெயில் அனுப்புங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க டிஎன்பிசிக்கு மெயில் அனுப்புங்க, சிஎம் செல்லுக்கு மெயில் அனுப்புங்க. எந்த ரீதியில எவ்வளோ ஃபுல் ஃபோக்கஸா சோஷியல் மீடியால ஃபுல்லா வைக்க முடியுமோ, ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கொண்டு வரதுக்கான ஒரு விஷயத்தை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி எல்லா மாணவர்கள் எல்லா ஆஸ்பிரன்ஸும் செய்யுங்க. ரைட்டா? ஏன்னா இது ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தை நம்ம எதிர்பார்த்து தான் நிற்கிறோம். நான் திரும்ப சொல்றேன், இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி மே 21 மட்டும் இல்லை, ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணுங்க. பிளஸ் டிஎன்பிசி ரியாக்ஷன் கொடுக்குற வரைக்கும் இதை செய்யணும். இது ஒன்றும் டிஎன்பிசி இது என்ன இப்படிலாம் கேள்வி கேட்குற அப்படிலாம் இல்லை, கேள்வி கேட்கல, இட்ஸ் ரிக்வஸ்ட். ரைட்டா? கடந்த காலத்தில் வச்சோம்ல, செஞ்சீங்களே, ஆக்கப்பூர்வமாக இருந்துச்சுல, அதே மாதிரி. ரைட்டா? இது ஏன்னா இது உலக ரீதியாக ரொம்பவே டார்ச்சராக இருக்கு, ரொம்ப டார்ச்சராக இருக்கு. அதை இப்போ இவ்வளோ பெரிய புக் இருக்கு, அதை படிக்கலான்னு மனசு வரல, படிக்க வேணான்னு உடவும் தோணல. எப்படி இருக்கு? ஏன்னா படிச்சா வருமாங்கிறதும் தெரியல, வராம போகுமாங்கிறதும் தெரியல. என்ன சரி அந்த புக்கை படிச்சோம், இன்னொரு பெரிய அதே மாதிரி தடிமார் சைஸ்ல இன்னொரு புக் இருக்கு. சரி இதையும் படிக்கலாமான்னு தோணல, படிக்காம விடலாம்னு தோண மாட்டி. அப்ப ஒரு மாதிரி ஆகுது, ஒரு மாதிரி பிரெயின் ஒரு மாதிரி ஆகுது. ரைட்டா? ஸோ அதை மாற்றணும். அதுக்காக தான் கிளீனா கிறிஸ்டல் கிளியரா ஒரு சிலபஸ் வேணும். ரைட்டா? ஏன்னா இந்த சிலபஸ்ல நல்லா பாருங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நல்லா பாருங்க எங்கெங்கெல்லாம் மனப்பாடம் சொல் பொருள் சம்பந்தப்பட்டது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீட்டா தூக்குனா போதும். இது எல்லாமே இந்த 2வது யூனிட் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு. அப்படியே தூக்கி விட்டுணும். மயங்கொலிகள் அப்படியே தூக்கி விட்டுணும். ரைட்டா? கலைச்சொற்கள்லாம் ஃபுல், இது இங்கிலீஷ் தமிழ்ல ஃபுல் மனப்பாடம் அப்படியே தூக்கிடுங்க. ரைட்டா? அப்புறம் இந்த மொழிபெயர்ப்பு அப்படியே தூக்கிடுங்க. ஸோ யூனிட் 2, 4, 6 தூக்கி விட்டு யூனிட் 1 மயங்கொலிகளை தூக்கிட்டு வேற ஏதாவது இலக்கியம் அதை சார்ந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து அப்படியே அந்த பிடிஎஃப் மாத்தினா போதும். 5 நாள்ல இந்த மாசம் கூட மாத்திடலாம். இந்த மாசம் கூட சிலபஸ் மாத்திடலாம். ரைட்டா? இங்க இருக்கிறல என்ன எதெல்லாம் தேவையில்லாத விஷயமோ, தேவையில்லாத ஆணி எதுவோ அப்படியே தூக்கிவிட்டு புதுசா சேர்த்து கான்செப்டை சேர்த்து நீட்டா மாத்திடலாம். டிஎன்பிசி கையில இருக்கு. டிஎன்பிசி கண்ணில் படுற வரைக்கும் சோசியல் மீடியால எல்லாம் நீங்க வந்து எந்த ரீதியில ரீல்ஸ் எல்லாத்தையும் பரப்புங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் பரப்புங்க. ரைட்டா? மே 21 பரப்புங்க, அதுக்கப்புறம் பரப்புங்க. ஏன்னா நமக்கு ஒரு ஆன்சர் வந்தானோ நம்ம சார்பா ஆஃப்லைனில், அதாவது இங்கே நேரில் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து நம்ம கொண்டு போவதா இருக்கோம். ரைட்டா? அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இந்த சோஷியல் மீடியாவில் எந்த அளவுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். ஏன்னா ஆன்லைனில் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கு, அதுக்காக சொல்கிறேன். ரைட்டா? அதே மாதிரி இதான் இப்போ இருக்கக்கூடிய விஷயம். சில ஸ்டூடெண்ட்ஸு கடைசியாக இதோட சொல்லி முடிச்சுக்கு, சில ஸ்டூடெண்ட்ஸும் சில மாணவர்கள், புதுசாக வந்த மாணவர்களாகட்டும், இல்லை யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், சில நபர்கள்லாம் என்ன நீ சிலபஸை மாற்றுங்கிற, ஏன்னா உட்காந்து படித்து போட்டினா அப்படிதான் இருக்கும். காம்படிஷன் இது, போட்டி தேர்வுனா அப்படிதான் இருக்கும். எங்கேருந்து வேணா கேள்வி கேட்பாங்க.
யூபிஎஸ்சினா அப்படிதான் இருக்கு. என்ன டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1ல மெயின்ஸ்லாம் அப்படிதான் இருக்கு. எங்க வந்தாலும் கேட்பாங்க. நம்ம படிக்கணும், உன்னோட இயலாமைக்காக இப்படிலாம் கோரிக்கை வச்சுட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. வாஸ்தவம் தான், ரைட்டா? அவங்க வாஸ்தவம் தான். இப்போ என்ன பிரச்சனைங்க தான் உங்களுக்கு நான் வந்து சொல்றேன், ரைட்டா? அதாவது டிஎன்பிஎஸ்சியில் 2025 கேட்டதை வச்சு, குரூப் 4ல கேட்டதை வச்சு நான் சொல்றேன். அந்த சிலபஸ் ரொம்ப சிலபஸ் கம்மி தான். சிலபஸ் வந்து 7 யூனிட் தான். அதில் கூடிய படிக்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அது அவங்க எங்கெல்லாம் எடுத்தாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதான் மிக சுவாரஸ்யமான விஷயம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு புக்கை உங்களுக்கு காட்டுறேன், ரைட்டா? இப்போ அந்த சிலபஸ் ஃபுல்லாக படிச்சிங்க. இந்த புக்கை காட்டுறேன், ரைட்டா? இவ்வளோ பெரிய புக்கு. என்ன இந்த புக்கு அந்த 2 யூனிட் சொல்லும் பொருளும் கலைச்சொற்கள்லாம் சொன்னேன்ல, அதுக்கு நான் சொல்கிறேன். இந்த புக்கு இருக்குல்ல, இந்த புக்கு என்ன புக்குன்னு உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். எங்கிட்ட இந்த புக்கை எடுத்தேன் அப்போ, அப்படி வச்சுக்கோ. எங்கிட்ட இருந்த ஒரு தமிழ், எங்கிட்ட தமிழ்ல யாரோ முனிவ சொல்லும் போலும் அந்த புக்கு. இது அகர முதலி இல்ல, இது மயங்குழி புக்கு இல்ல, இது வேற எந்த புக்கு இல்ல. நீ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 7 புக்கு இல்ல, வேற ஒரு புக்கு. இதுல நான் எடுக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டேன், ரைட்டா? இவங்க 2025 எப்படி எடுத்தாங்க நான் சொல்லிட்டா. இந்த ஏதோ ஒரு புக்கை இப்படி எடுத்துட்டு, தமிழ் ஆதிகால புக்கை இப்படி எடுத்துட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே புக்கை புரட்டுறாங்க. அப்படி டக்குன்னு ஒரு பேஜ் நிக்குது. அந்த பேஜ்ல என்ன 7ஆம் லைன்ல ஒரு சொல்லு ஒரு பொருள் இருக்கு. அதை எடு, 107 கேள்வியா வெய், முடிஞ்சு. இப்படிதான் 2025 40 கேள்விகள் வந்துச்சு. இப்ப புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு புக்கா, ஏதாவது வேற ஒரு புக், அந்த மூலையில ஒரு புக் எடு, பரட்டு, கண்ண மூடி பாட்டு, நிப்பாட்டு, ஸ்டார்ட், ஸ்டாப், அதை எடு, அந்த கேள்வி எடு. வேற எங்கேயாவது ஒரு புக், ஏதோ கடையில் போய் புக்கை வாங்கிட்டு வா, அதை கூட 1300 பேஜை தரட்டு, ஸ்டாப், கேள்வி. இப்படிதான் வந்திருக்கு. இது எந்த ரீதியில இந்த விஷயம், அதுவும் கேட்ட கேள்வி கான்செப்ட் லாஜிக் இல்ல. இந்த சொல்லுக்கு பொருள் விக்கிபீடியால போய் சர்ச் பண்ணி அங்க ஒரு கேள்வி, வேற ஏதோ வெப்சைட்ல ஆதிகால வெப்சைட் இருக்கும் அங்க கேள்வி, அங்க ஒரு கேள்வி, எங்கிட்ட புக்ல அகர முதல் சொல்லக்கூடிய 1000 பேஜஸ்ல கூட அங்க ஒரு கேள்வி. இது என்ன நியாயம்? யூபிஎஸ்சி மனசாட்சியத்தோடு சொல்லுங்க. நியூஸ் பேப்பர் படிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா பாலிட்டி எக்கனாமிக், இப்ப இதே விஷயம் ஜிஎஸ்ல நான் ஏன் பிரச்சனை வராதுன்னு சொல்றேன். இது லக்ஷ்மிகாந்த் புக், ரைட்டா? இந்தியன் பாலிட்டி. இப்ப இதே விஷயம் ஜிஎஸ்ல 15 கேள்வி கேட்கறாங்களா, அடிச்சு சொல்ல முடியும். இந்த ஒரு புக்கை படிங்கன்னு அடிச்சு சொல்ல முடியும். இப்ப அவங்க என்ன வேணா பண்ணட்டும். இப்ப கண்ணை மூடிட்டு எடுப்பாங்களா? இப்ப இதுல இருந்து ஒரு கேள்வி எடுக்கட்டும், ஆன்சர் பண்ணிடலாங்க, ஆன்சர் பண்ணிடலாம். இல்ல இந்த புக்கு பல்லாம் பாலிட்டி ஸ்கூல் புக் 11th 12th அதை எடுத்துட்டு வந்து பாட்டுறேன், அடிச்சு சொல்ல முடியும். எக்கனாமிக்ஸ் அடிச்சு சொல்ல முடியும், யூனிவர்சிட்டிஸ் அடிச்சு சொல்ல முடியும், மேத்ஸ் கான்செப்ட் ஆனா நீங்க ஷார்ட்கட் லாஜிக் அடிச்சு சொல்ல முடியும். உங்களுக்கு புரியுதா? இந்த விஷயம் புரியுதா உங்களுக்கு? எங்க வேணா போனாலும் பாலிட்டியில் அடிச்சிடலாம், எங்க வேணாலும் போனாலும் எக்கனாமிக்ஸ்ல அடிச்சிடலாம், எங்க போனாலும் பாளையக்காரர்ல அடிச்சிடலாம், எங்க போனாலும் ஜியோகிராஃபில அடிச்சிடலாம். ஆனா எங்க போனாலும் தமிழ்ல அடிக்க முடியாது. ஏன்னா தமிழ்ல 2000 சொற்கள், அத்தனை புத்தகங்கள். இதுதான் நான் சொல்ல புரிய வைக்கிறேன். அப்படி கேட்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஒரு விஷயத்தை தான் புரிய வைக்கிறேன். தயவு செஞ்சு, ரைட்டா, இந்த சிலபஸ்ல ஒரு சின்ன மாற்றம் வரணும். டிஎன்பிஎஸ்சி யாரும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா சிலபஸ் சேஞ்சுங்கிற நம்ம கோரிக்கை வைக்கக்கூடிய, அதாவது எம்எல்ஏக்கள் கோரிக்கை, மற்ற நபர்கள், அதாவது மற்ற அமைச்சர்கள் கோரிக்கைலாம் அதுக்கான ஸ்டெப் எடுக்க போறோம். அது வேக்கன்சி ரிலேட்டட் ஆகும். சிலபஸ் சேஞ்சுக்கு வலியுறுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கோரிக்கை இருக்க போகுது. ஆனா டிஎன்பிஎஸ்சி சிலபஸை நுட்பமா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறது ஆட்சி இல்லை, அதாவது கவர்மெண்ட் இல்லை, டிஎன்பிஎஸ்சி. டிஎன்பிஎஸ்சி சிலபஸை உருவாக்குனவங்க, கேள்வி எடுக்கிறவங்க, அவங்க தான் நுட்பமா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. நம்ம இவங்கள்ட்ட வைக்கக்கூடிய கோரிக்கையை இவங்க அந்த அளவுக்கு நுட்பமா புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ரைட்டா? நம்ம எம்எல்ஏட்ட கோரிக்கை வைக்க போறோம், அமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்க போறோம்னா நுட்பமா எப்ப மாத்துங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. ஆனா இது மைன்யூட்டா இதை தூக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது டிஎன்பிஎஸ்சி தான், உள்ள டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள கூடிய ஆட்கள் தான். அதனால அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இந்த கோரிக்கையை வைக்கணும். அவங்க தான் டெசிஷன் மேக்கிங், ரைட்டா? அதையும் சொல்லிக்கிறேன். அதனால இந்த 21ஆம் நாள் அந்த நாளை ஃபுல்லாக நீங்கள் ட்ரெண்ட் பண்ணுங்க, ரைட்டா? நிறைய அகாடமிகளாக அதை ஃபோக்கஸ் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. ப்ளஸ் அதை நம்ம ஏன்னா தொடர்ச்சியாக கொண்டு போவோம். ஏன்னா தொடர்ச்சியாக எல்லாம் சேர்ந்து ஒருமித்து ஒரே குரலில் நம்ம நிற்கணும். ஸோ அதுக்கான விஷயத்தை நம்ம ஸ்டெப் எடுப்போம், ரைட்டா? ப்ளஸ் இது என்னதான் இருந்தாலும் நம்ம பாட்டுக்கு ஜிஎஸ் மேத்ஸு படிச்சு தான் இருக்க போகிறோம், அதில் மாற்றக்கத்து இல்லை, அதில் இதுக்கு ஒன்றும் குழப்பலாம் இல்லை. ஆனால் இந்த உளவியல் ரீதியாக நம்ம அட்டாக் பண்ணக்கூடிய இந்த சிலபஸ் இருக்கக்கூடாது, அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கக்கூடாது. இதுதான் நம்ம கோரிக்கை, ரைட்டா? ஸோ அந்த கோரிக்கையை இன்னும் வலுவாக வைப்போம். மற்றபடி கிளாஸஸ் எல்லாமே கண்டினியூ பண்ணி கொண்டு போவோம், ரைட்டா? ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.